வணக்கம் மக்களே, நான் உங்கள் யூனிவர்சல் ட்ராவலர். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பயங்கரமான விபத்து நடந்த இடத்துல தாங்க இருக்கோம். அதாவது ஊட்டியில் அவடையில் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா 7 பேர் மண் சரிவுனால உயிரிழந்திருக்காங்க. அந்த பில்டிங்க்கு தான் இருக்கோம். அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க இருக்குது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா 7 பேர் உயிரிழந்தாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய செப்டிக் டேங்க் வீட்டு பக்கத்தில் புதுசாக இப்போ கட்டிட்டு இருக்காங்க மேலே பில்டிங்கு. அது வீட்டு பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இதை தோண்டிட்டு இருந்திருக்காங்க வீட்டு பக்கவாட்டில். அப்போ பழைய ஒரு செப்டிக் டேங்க் இருந்திருக்கு. அது இடிஞ்சுதாங்க மேலே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு 7 பேர் இறந்துருக்காங்க. அந்த இடத்துல தான் இப்போ இருக்கோம். இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சேடான நியூஸு. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பையன் இருக்கான். இவங்களோட அத்தைங்க 2 பேர் இதே ஆக்சிடென்ட்ல இறந்துருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று உட்காந்து டீ சாப்பிட்டு இருந்திருக்காங்கண்ணா. 11 மணிக்கு உட்காந்து டீ சாப்பிட்டு இருக்கும்போது மண் மேலேருந்து தள்ளி இருக்குண்ணா. மண் தள்ளும் போது எலி தள்ளி இருக்குன்னு நினச்சிட்டு அங்கேயே உட்காந்துருந்துருக்காங்கண்ணா. அப்போ பார்த்தா மேலேருந்து நீர் கசிவாகி அந்த மண்ணெல்லாம் சரிஞ்சு அவங்க மேலேயே விழுந்துட்டுருக்குண்ணா. விழுந்து 2 பேர் இறந்துட்டு இருக்கிறாங்கண்ணா. எங்கள் ஏரியா தானே, எங்கள் அத்தைங்க தானா. அவங்க எங்கள் சொந்தக்காரங்க தானா. ஒருத்தவங்க பேர் உமா, இன்னொருத்தவங்க பேர் முத்து. அவங்க 2 பேர் தான் இறந்துட்டாங்கண்ணா. முத்துன்றவங்களுக்கு ஏற்கனவே 3 மாதத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கண்ணா. இப்போ அவங்களும் இறந்துட்டாங்கண்ணா. அவங்க பசங்க 2 பேர் இருக்காங்கண்ணா. அவ்வளோதாண்ணா. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நடந்த இழப்புக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நாங்கள் இருக்கோம், பார்த்துக்கலாம். யாரோட தப்புன்னு நினைக்கிறீங்க? அவங்க கவனிக்காமல் இருந்த தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த காட்டேஜ் கட்டுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி அப்ரூவல் கொடுக்கலன்னு சொல்லி இப்போ கேஸ் போட்டுருக்காங்களாண்ணா. அதுதானா தப்புன்றது. இந்த மாதிரி உதகமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பில்டிங்ஸு கட்டுறதுக்கு நிறையா விதிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீறி கட்டுறனால தாங்க இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம தம்பி சொல்லியிருக்காரு. நம்மளோட யூனிவர்சல் ட்ராவலர்ஸ் யூடியூப் சேனல் மூலயமா அவங்க எல்லாரோட ஆன்மாவும் சாந்தி அடைக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேங்க.